இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து முடியவே முடியாது என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அநேக காரியங்களை நம்மளால் செய்ய முடியவில்லை. அநேக சொல்வதுண்டு, வேலை, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது, ஆனால் என்னால் இந்த வேலையை செய்ய முடியவில்லை. சொந்தமாக தன்னுடைய சொந்த அனுபவத்திலே சிலர் சொல்வது உண்டு, நான் பார்க்கிற அந்த வேலையின் நிமித்தம் நான் சந்தோஷமாக இருக்க முடியலை, அதனால நான் இந்த வேலையை செய்ய முடியாது என்று சொல்வது உண்டு. இன்னும் அநேகர் முடியவே முடியாது என்று இருதயத்துல ஒரு எண்ணம், எனக்கு இது பிடிக்கல அதனால செய்ய முடியாது என்று சொல்வது உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நம்மால் செய்ய முடியாத காரியங்கள் இருக்கிறது. வசனம் சொல்கிறது, எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. பிரியம், கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு நினைக்கிறோம். அதற்கு மிக முக்கிய காரியம் விசுவாசம். விசுவாசத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால், எபேசியர் 6:16 விசுவாசத்தை பெரிய கேடயமாக பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசம் ஒரு பெரிய கேடயம், ஒரு கேடயம். அந்த போர் வீரர்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக தனக்காக பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் கேடயம். அந்த கேடயத்தை அவர்கள் வைத்து கொண்டு அவர்கள் அதை போர் தளத்துல சென்று அங்க கொண்டு போவாங்க. அவர்கள் போர் முடிந்து வீட்டிற்கு வரும்போது அந்த கேடயத்தோடு வர வேண்டும். அப்படி வரும்போதுதான் அவர்களுக்கு மாலையோடு அவர்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஒருவேளை அவர்கள் கேடயத்தை இழந்து விட்டு வந்தால் அங்கே ஜனங்கள் முன்பதாக அவர்கள் அவமானமாக எண்ணுவார்கள், பெரிய அவமானமாக. அதற்காக அவர்கள் அந்த கேடயத்தை மிகவும் நேசிப்பார்கள். பாருங்க, அந்த கேடயம் தோளினால் செய்யப்பட்டு உலோகத்தினால அது முழுவதுமாக அது செய்யப்பட்டிருக்கும். அது பழுதடையாமல் இருப்பதற்காக எண்ணெய் பூசி வருவார்களாம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட விசுவாசத்தை கேடயமாக பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது. அப்போ அந்த எண்ணெய் நம் விசுவாசத்துக்கு கேடயமாக, அந்த கேடயம் நமக்கு அது துருப்பிடிக்காத அளவுக்கு நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசத்தை நாம் கவனமாக பாதுகாக்க வேண்டும். இங்கே வசனம் சொல்லுது, எபேசியர் 6:10-12 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுத்திருங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம எல்லாத்துக்கும், கிறிஸ்தவர்களாகி நம்ம எல்லாத்துக்கும் போராட்டம் உண்டு. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் போர் செய்து போருக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆயத்தமா இருக்கணும். இதுக்கு விசுவாசம் என்று கேடயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியவே முடியாது. இங்க வேதாகமத்திலே அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. எபிரேயர் 11 முழுவதும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா காயினை குறித்து போடப்பட்டிருக்குது. ஆபேல் விசுவாசத்தினாலே காயின் அவனுடைய பலியை விட அவன் விசுவாசத்தினாலே
அவன் மேன்மையான பலி செலுத்தி நீதிமான் என்று பெயர் பெற்றான் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏனோக்கு அவன் விசுவாசத்தினாலே அவன் ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். அவன் ஏனோக்கு அவன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் நீதிமான் என்று அவனுக்கு கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்படுகிறான். என் நோவா பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலே அந்த காலகட்டத்துல அவன் காணாதவைகளை விசுவாசிக்கிறான். கண்டு தனக்கான குடும்பத்திற்காக பேழையை உருவாக்கி அவன் நீதிமானாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகனாக அங்கே சொல்லப்படுகிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறிக்கப்பட்டிருக்கு. அவன் விசுவாசத்தினாலே அவன் அந்த ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின் அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அவன் விசுவாசத்தினால அவன் தேவன் செல்ல வேண்டிய இடம் என்ன என்று அறியாதபடி அவன் விசுவாசித்து செல்றான். அது மாத்திரமல்ல, சாராலும் கூட விசுவாசிக்கிறான். அவன் கற்பம் செத்து விட்டது என்று அறிந்தும் அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை சுதந்திரிக்கும்படியாக அவள் வயது சென்றவளாக இருந்தாலும் அவள் விசுவாசத்திலே பிள்ளையை பெறுகிறாள். இன்னும் விசுவாசத்தினாலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஈசாக்கை தகன பலி செலுத்தும் போது ஈசாக்கு அவன் தைரியமாக ஆபிரகாம் தகன பலி செலுத்தும் போது ஆண்டவர் மேல எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் அவன் செல்கிறான். விசுவாச தகப்பனாக மாறுகிறான். இப்படி விசுவாசத்தை குறித்து சொல்லி கொண்டிருப்போம். ஆம் பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்மிடம் விசுவாசம் இருக்கிறதா? நீதிமொழிகள் 3:5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார். பாருங்க, சுய புத்தி மேல சாயாதபடி ஆண்டவர் மேல நம்பிக்கை. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் ஆண்டவர் மேல 100% நம்புறீங்க? அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். சில நேரங்கள் நம்ம விசுவாச ஓட்டத்துல பிரச்சனை, பாடு, சூழ்நிலைகள், கடன் தொல்லை, வேலை இல்லாத சூழ்நிலைகள், நோய், பிரச்சனை இதெல்லாம் வரும்போது நாம் விசுவாச ஓட்டத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் சோர்ந்து விடுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கின்ற காரியம், இன்றைக்கு விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுப்பா, நான் உங்களுக்கு பிரியமான ஒரு பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் பிதாவே, மீ ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு இயேசுப்பா. எங்களுடைய விசுவாச ஓட்டத்துல இயேசுப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்க இன்னும் உமக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும் இயேசுப்பா. ஆபிரகாமை போல ஈசாக்கு, யாக்கோபை போல இங்க இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள், அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதாகமத்துல குறிப்பிட்ட போல அவங்க விசுவாசத்தை பிடித்து கொண்டு இயேசுப்பா உமக்கு பிரியமாக வாழ்ந்தது போல நாங்களும் உமக்கு பிரியமாக வாழ்ந்து உமக்கு சாட்சியாக இருக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே. மகிமை